மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 114. மெல்ல முரளியிடம் சென்றான் நிதேஷ். மாமா, அதெல்லாம் வேண்டாம், சுவி அங்கேயே இருக்கட்டும் என்றான். என்னப்பா, பாப்பா ஆசைப்படுறா, வேண்டாம்னு சொல்ற என்றான் முரளி. இப்போது அவனுக்கு வேறு வாய்ப்பில்லை, அவளிடம்தான் சென்று பேச வேண்டும். அடக்கப்பட்ட கோபத்தோடு அஸ்விதாவை தேடிச் சென்றான். வேணுவின் அறையில் வினோதினி, மிருணாளினி, அக்ஷரா, அனன்யா எல்லோரும் அமர்ந்து கதையடித்து கொண்டிருக்க உள்ளே நுழைந்தான். என்ன அத்தான், லேடிஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வர்றீங்க என்றாள் அனன்யா. இவங்க எல்லாம் லேடிஸ், ஓகே, அரை டிக்கெட்டு நீ லேடியா என்று விட்டு, சுவி வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். அவள் கண்டுகொள்ளாமல் மிருணாளினியோடு பேச துவங்க, சுவி என்றான் அடக்கப்பட்ட கோபத்தோடு. அப்போதும் யாரும் கண்டுகொள்ளாமல் போகவே, எல்லாம் இந்த மிருணாளினி கொடுக்கிற தைரியம், என் மாப்பிள்ள வரட்டும், இருக்கட்டும் இவளுக்கு என்று மனதிற்குள் கருவிக்கொண்டே சென்று விட்டான். சிறிது நேரத்தில் அந்த பெரிய கார் வந்து நின்றது. ஓட்டுநர் இருக்கையிலிருந்து இறங்கினான் வருண். வெற்றி வாங்கிய அந்த காரை மாற்றிவிட்டு எல்லோரும் செல்லும் வகையில் பெரிய கார் வாங்கிவிட்டான். காரிலிருந்து தருண், அன்விதா அவர்களின் 2 வயது இரட்டு பிள்ளைகளான தன்வந்த் மற்றும் தாரிகா இருவரையும் தூக்கி கொண்டு இறங்கினார்கள். எல்லோரையும் கண்டதும் இருவரும் குதித்து சந்தோஷமாக ஓடினார்கள். அடுத்து தமயந்தியும் நாயகியும் இறங்க, நாயகியின் கைப்பிடித்து இறங்கினான் 5 வயது அகரன் அன்புச்செல்வம். மிருணாளினியை கண்டதும் அம்மா என்றவாறே அவளிடம் ஓடி கட்டிக்கொண்டான். ஆம், நாயகி ஆசைப்பட்டதைப் போல் முதலில் அன்புவை போல் ஆண் குழந்தைதான் பெற்றெடுத்தாள் மிருணாளினி. நாயகி தயங்கி தயங்கி அவனை வளர்க்க கேட்க, வீட்டினரின் ஒப்புதலுடன் அவரிடம் அகரனை அனுப்பிவிட்டாள் மிருணாளினி. அதன் பிறகே தருணுக்கும் அன்விதாவிற்கும் திருமணம் ஆனது. திருமணம் முடிந்த 10வது மாதத்தில் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள் அன்விதா. தாரிகா பெண் குழந்தை மேல் ஆசை கொண்ட தமயந்தியின் செல்லம், தன்வந்த் வருணின் செல்லம். இருவரும் அதிகமாக பெற்றவர்களை தேடமாட்டார்கள். அன்விதா தன் பட்ட படிப்பை முடித்தாலும் இன்னும் கால்பந்து போட்டிகளில் கலந்து கொண்டவாறுதான் இருக்கிறாள். அவளுக்கு முழுதாக தோள் கொடுக்கிறான் தருண். அவளை தினமும் உடற்பயிற்சிக்கு அழைத்துச் செல்வது, அவளுக்கு தேவையான உடற்பயிற்சி உபகரணங்களை வாங்கி வைப்பது என்று அவள் வெற்றிக்கு தேவையான அனைத்தையும் செய்வான். தமயந்தியும் இதையெல்லாம் தடுக்கவில்லை, அவர்களின் விருப்பத்திற்கு விட்டுவிட்டார். தருண் இன்னும் அதே கம்பெனியில்தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். தனியாக தொழில் தொடங்கும் எண்ணத்தை மனைவிக்காக விட்டு கொடுத்து விட்டான். அடிக்கடி அவளோடு போட்டி நடக்கும் இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதால் அதற்கேற்றவாறு பணியை தேர்வு செய்து கொண்டான். வருணுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். வினோதினிக்கும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கப் போவதாக வித்யா சொல்ல, அன்னபூரணிக்கும் சாரங்கனுக்கும் வருணை வினோதினிக்கு கேட்டு பார்க்கலாமே என்ற ஆசை தோன்றியது. அதற்கு காரணங்களும் இருந்தன. வினோதினியின் ஆசையை ஆதியிடம் தெரியப்படுத்தியவன் அவன்தான் என்று வினோ அவர்களிடம் சொல்லியிருந்தாள். நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் என்று நினைக்காமல் வினோவுக்காக அவன் பேசியது அவன் மேல் அவர்களுக்கு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆதியோடு உளுந்தூர்பேட்டை சென்று விட்டாலும் பன்ருட்டி அருகில்தான் என்பதால் அவளை நினைத்த போது பார்க்க முடியும். அடுத்து அன்விதா அந்த வீட்டில் இருக்கிறாள், அதனால் தைரியமாக அந்த வீட்டில் தரலாம். தமயந்தியால் அன்விதாவிற்கு இதுவரை எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. அன்று ஆதி திருமணத்தில் தமயந்தி கூறியதைப் போலவேதான் அவளிடம் இன்று வரை நடந்து கொள்கிறார். அதனால் வினோ அங்கே சென்றால் அவளுக்கும் முக்கியத்துவம் தரப்படும் என்று எண்ணினார்கள். எல்லாவற்றையும் விட அவர்களின் நம்பிக்கைக்கு காரணம் மிருணாளினி. அவர்கள் குடும்பம் வேறு என்றாலும் இன்று வரை அவர்கள் எல்லோருமே அவளின் கீழ்தான் இருக்கிறார்கள். அண்ணன் தம்பி இருவரும் அவளை கேட்காமல் எதையும் செய்வதில்லை. அதைவிட வேறு என்ன பெரிய காரணம் வேண்டும்? 2 நாட்கள் முன்பே அவர்களை காட்பாடியிலிருந்து வரவழைத்து விட்டான் ஆதி. வந்தவர்கள் நித்யாவிடம் இதை பற்றி தெரிவித்துவிட்டு முரளியிடம் இதை பற்றி பேசினார்கள். எப்படியாவது இதனை நிறைவேற்றி தருமாறு அவர்கள் கேட்க உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள் நித்யா. முதலில் யாரை பிடிக்கவில்லை என்ற வன்மத்தை வளர்த்து கொண்டு திரிந்தார்களோ, இப்பொழுது அவனிடமே சென்ற உதவியை கேட்கிறார்களே என்று அவளுக்கு தோன்றியது. தான் பார்த்து கொள்வதாக அவர்களிடம் உறுதியளித்த முரளி மிருணாளினியை அழைத்து பேசினான். சிறிது நேரம் யோசித்தாள் அவள். என்னம்மா, உனக்கு விருப்பம் இல்லையா? சச்ச, என்ன மாமா, வினோ எவ்வளவு நல்ல பொண்ணு, நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போகிறேன்? அப்புறம் என்ன? எங்கள் வீட்டில் இது ஒரு பிரச்சனையே இல்லை. நான் சொன்னால் சித்தியும் வருணும் மறுவார்த்தை பேச மாட்டாங்க. நான் யோசிக்கிறது விஜயன் மாமாவை நினச்சி. ஏற்கனவே தாத்தாவும் பாட்டியும் வினோ விஷயத்தில் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னு ஈகோவில் இருக்காரு. இப்போ அவங்க ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சா வேணும்னே வேண்டாம்னு சொல்லிடுவாரேன்னு தோணுது. அப்போ என்ன பண்ணலாம்? சிறிது நேரம் யோசித்தவள், மாமா, தாத்தாவும் பாட்டியும் இந்த விஷயத்தை பற்றி வாயே திறக்க வேண்டாம். நான் சித்தி கிட்ட பேசி ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவங்களையே வித்யா அத்தை கிட்ட கேட்க சொல்கிறேன்.
மாமா யோசிச்சாருன்னா ஆதி, அன்வி, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிடுங்க. ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத எங்கேயும் காட்டிக்கவே கூடாது. சரிம்மா என்றவன் நித்யாவை அழைத்து விவரங்களை தெரிவித்து விட்டான். அவள் அவர்களை எச்சரிக்கை செய்து வைத்து விட்டாள். வினோ படிப்பை முடித்துவிட்டு தாத்தா பாட்டியோடு காட்பாடியில் இருப்பதால் அவர்களோடு 2 நாட்கள் முன்பே வந்து விட்டாள். வித்யாவும் விஜயனும் நேராக ஸ்ரீயின் வீட்டிற்கே வந்து விடுவதாக தெரிவித்து விட்டனர். அதனால் விசேஷம் முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகு இதை பற்றி பேசச் சொல்லி தமயந்தியிடம் சொல்லிவிட்டாள் மிருணாளினி. விஷாலினியின் கணவனுக்கு விடுமுறை இல்லை என்பதால் வர முடியாது என்று அவள் தெரிவித்து விட்டாள். திருமணத்திற்கு கண்டிப்பாக 3 நாட்கள் முன்னதாக வர வேண்டும் என்று அவளை மிரட்டி வைத்தாள் அன்விதா. எல்லோரும் கிளம்பி சண்முகத்தின் வீட்டிற்கு சென்றார்கள். அவர்கள் வீட்டிலேயே நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் சொந்த பந்தங்கள் அதிகம்தான். அதனால் திருமணத்தை விமரிசையாக செய்து விடுகிறோம் என்று விட்டார்கள். உங்க இஷ்டம் என்று விட்டான் வேணு. உள்ளே நுழைந்த அபியின் கண்கள் ஸ்ரீயை தேடின. அண்ணா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அதுக்குள்ளே என்ன அவசரம் என்றான் ஆதர்ஷ் அவன் காதோரம். அபி அவனை முறைக்க அவன் சிரிப்பை அடக்கினான். இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவாடா கண்டேன்? அண்ணா, இந்த டைலாக் ஓகே, ஆனால் இதை என்னை பார்த்து சொல்லக்கூடாது. நான் என்னைக்கு புள்ளப்பூச்சியாக இருந்திருக்கேன்? அங்கே பாரு, உண்மையான புள்ளப்பூச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அவன் காட்டிய திசையில் அபி பார்க்க அங்கே அர்ணவ் தன் ஃபோனிலேயே கவனத்தை பதித்திருந்தான். என்னடா சொல்கிற? புருவம் சுருக்கி கேட்டான் அபி. வரீஷ் மாமா பொண்ணு லக்ஷயா என்றான் அடக்கப்பட்ட சிரிப்போடு. டேய், அவனை விட 4 வயசு சின்னவடா. ஆமாம், 4 வயசு தானே, என்னை விட 1 வருஷம் பெரியவ. யூஜி ஃபைனல் இயர் பண்ணுறா. அப்புறம் என்ன, அவங்கள பற்றி தெரியாமல் தப்பு கணக்கெல்லாம் போடுறீங்க. தாத்தா பிஸ்னஸை சேர்ந்து பார்த்துக்க எவ்வளவு பிளான் போட்டு வச்சுருக்காங்க தெரியுமா? எப்படியும் மாமா வேலையை விட போகிறது இல்லையாம். ஸோ தாத்தாவுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் தான் பார்த்துக்க போகிறாங்களாம். அடப்பாவீங்களா, இது நான் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக இருக்கே. ஆனால் 2 பேரும் வெளியே காண்பிச்சுக்கவே மாட்டாங்க. நீ வேணும்னா லக்ஷயா வந்ததுக்கப்புறம் கவனிச்சு பாரு. ஆமாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அப்புறம் எனக்கும் அனுவுக்கும் என்ன வேலை? அண்ணன் ஃபோனை நோண்டி கண்டுபிடிச்சோம். இப்போ சொல்லு, புள்ள பூச்சி நானா அவனா? அவன் இல்லை, அவன் ஊமக்கொட்டான். பூச்சி நீங்கள் 2 பேரும் தான். ஆனால் புள்ள பூச்சி இல்லை, விஷப்பூச்சி என்று சொல்லிக்கொண்டே ஆதர்ஷ் அவனுக்கு வலது புறம் நின்றிருந்ததால் வலது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த தன் செல்போனை எடுத்து இடது பாக்கெட்டில் மாற்றிக்கொண்டான். உறக்க சிரித்தான் ஆதர்ஷ். கவலைப்படாத அண்ணா, நீ தான் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கியே. அவன் லாக்கே போட மாட்டான், அதனால தான் மாட்டிக்கிட்டான். அது சரி, இருந்தாலும் உங்கள் 2 பேர்கிட்டையும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அந்த பயம் இருக்கட்டும். ஆமாம் அண்ணா, அங்கே யாரோ வராங்களே, அவங்கள உனக்கு தெரியுமா? யார் என்பதை போல் பார்த்து அபி இமைக்க மறந்தான். அவளும் அவனை பார்வையால் தீண்ட வெட்கம் கொண்டு பார்வையை திருப்பிக் கொண்டான் அபி. சிறிது நேரத்தில் ஆதி வந்து சேர்ந்தான். அடர் நீல நிற சட்டையும் காக்கி பேண்ட்டுமாக வந்தவன் மிருணாளினியின் அருகில் செல்ல அவன் கைப்பிடித்து ஒதுக்கமாக அழைத்துச் சென்றாள். என்ன மேடம்? தன் கைப்பையில் இருந்து அவனுடைய கழுத்துச் சங்கிலி, மோதிரம், கை செயின் அனைத்தையும் எடுத்து பூட்டிவிட்டாள். அவ்வளவுதானா, இன்னும் இருக்கா? குறும்பாக கேட்டான். அவள் அழுத்தமாக பார்க்க புருவம் உயர்த்தி என்ன என்றான். உங்களை வேட்டி சட்டையில் வர சொன்னேன். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சட்டென்று அவள் கன்னத்தில் பட்டும் படாமல் ஒரு முத்தம் வைத்தான். அவள் இப்போது முறைக்க, நான் குவார்ட்டர்ஸுக்கே போகலம்மா, மீட்டிங் முடிஞ்சதும் சட்டையை மட்டும் என் ரூம்லேயே மாற்றிட்டு நேராக இங்கே தாமா வரேன் கெஞ்சலாக கூறினான். அவள் கோப பார்வை பார்த்தாள். எதுக்கு இப்போ என் மினிக்கு இவ்வளவு கோபம்? நான் எப்படியும் இப்படித்தான் வருவேன்னு ப்ரெடிக்ட் பண்ணி என் ஸ்வீட் ஆர்ட் ஒரு வேட்டி சட்டை கொண்டு வந்திருப்பியே, அதை கொடு, அப்படிக்கா போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். கண்கள் சுருக்கி அவள் நாடி பிடித்து கொஞ்சினான். அவள் இதழில் இப்பொழுது புன்னகை அரும்பியது. ப்ளீஸ். அவன் கொஞ்சலான பார்வையிலும் கெஞ்சலிலும் அவள் உள்ளத்தில் மென்சாரல் வீசியது. உங்களை பல்லை கடித்து புன்னகையோடு செல்லமாக அவன் கன்னத்தில் அடித்தவள் தன் பையில் இருந்து அந்த கவரை எடுத்து அவன் கையில் திணித்து விட்டு சென்றாள். சிறு புன்னகையோடு அதனை எடுத்துக்கொண்டு சென்றான். உடை மாற்றிக்கொண்டு வந்து மனைவியின் அருகில் நின்றவன் தேங்க்ஸ் என்றான். அவன் பக்கம் திரும்பாமலேயே இதழோரம் புன்னகைத்தாள் மிருணாளினி. சிறிது நேரத்தில் அந்த பெரிய வீடு இருபக்க உறவினர்களால் நிறைந்துவிட அங்கே விழாக்கோலம் தொடங்கிவிட்டது. நிச்சய தாம்பூலம் மாற்றப்பட்டு சடங்குகள் முடிந்த பின் இருவருக்கும் நிச்சயதார்த்த உடை தரப்பட இருவரும் சென்று மாற்றிக்கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு திருமண தேதி சபையில் படிக்கப்பட்டது. இருவரின் கையிலும் மோதிரம் தந்து அணிவிக்க சொன்னார்கள். கண் பார்வையால் கவிதை மீட்டி கைப்பிடித்து மோதிரம் அணிவிக்க இருவரின் நெஞ்சும் மகிழ்ச்சியில் திளைத்து நிரம்பியது.
மாலை வீட்டில் எல்லோரும் கூடியிருக்க வருண் வினோத் திருமணம் பற்றிய பேச்சை விஜயனிடம் ஆரம்பித்தார் தமயந்தி. விஜயன் கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.